ஹாய் காய்ஸ், விருது கொடுக்கிறது அப்படின்ற விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவிலும் கூட விருது கொடுக்க வரும்போது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திபன் சார் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு விகடன்லேருந்து நான் விருதே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி ஒருத்தர் ஃபாரின்லையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவரை நல்லா எல்லாருக்குமே தெரிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. எதனால தான் இவர் உலக புகழ் பெற்ற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் WWE ஒரு டாப் 10 இருக்கக்கூடிய சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பண்ணியிருக்கக்கூடிய ஜான்சனா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த விருது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதாவது ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்கார் அவார்டை ரீசெண்டாக நடத்திட்டு இருக்காங்க 2024க்கான லிஸ்ட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஆடைகளுக்கான வரிசை அப்படின்ற விஷயத்தை அவார்டை கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி வந்து இந்த விருதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடாமல் கிட்டத்தட்ட நேக்கடு கோலத்தில் தான் வந்து நின்று அவர் அவார்டை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் மறைச்சிருந்து அதுக்கப்புறம் அந்த அவார்டு வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் எதனால் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற அவார்டு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஆடைக்கான அவார்டு. ஸோ நம்ம போட்டு வர ட்ரெஸ் வந்து அதிக ஈக்குவலாக இருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வந்து நின்று அவங்களுக்கு அவார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புது ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இவர் யூஸ் பண்ணியிருப்பார். இதனால நிறைய ரீச் அப்படின்னு கூட சொன்னாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் எல்லா வருஷமும் நடந்ததாக இருக்குது. பட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில் ஸ்மித் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஒரு சில சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருப்பார். அவங்களோட மனைவியாக ஒரு மாதிரியாக ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிரபல காமெடி நடிகர், அதாவது ஹாலிவுட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் போகும்போது வைரலான இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனா தான். ஸோ இவர் இந்த விஷயம் பண்ணியிருந்து கொஞ்சம் பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் ஃபன்னு தான். பட் இருந்தாலும் இது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய விஷயமும் கிடையாதுன்ற விஷயத்தும் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.